இரவு நேர பார்ட்டிக்கு சென்று வந்த மனைவியின் கதையை முடித்த கணவர். லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த பரபரப்பு கொலை சம்பவம் இது. அவசர மருத்துவ அழைப்புக்கு போன் செய்கிறார் கணவர் சிவகும்மி. மனைவி கத்தி குத்து படுகாயத்துடன் இறந்து கிடக்கிறார். நானும் மரண படுக்கையில் இருக்கிறேன், ஆனால் உயிர் போக மாட்டேங்குது, உதவி செய்யுங்கள் என அதிர்ச்சி அழைப்பு. விரைந்து சென்று பார்த்த போலீசாருக்கு அதிர்ச்சி. எதற்காக அந்த மருத்துவ மாணவியை கொலை செய்தார்? அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் பகுதியை சேர்ந்தவர் 33 வயதான சிவகும்மி. இவரது மனைவி ஜுவெண்டோலைன் அம்சர்லா அங்குள்ள UNLV மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிற்சி மருத்துவர். பயிற்சி நிறைவடைந்ததை அங்கு பயிற்சி பெற்ற மாணாக்கர்கள் அனைவரும் சேர்ந்து இரவு நேர மது விருந்தாக கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த தகவலை கணவருக்கு தெரிவிக்க அதில் அவருக்கு விருப்பம் இல்லை. தாமதமாக வந்த மனைவியை சிவகும்மி கடுமையாக கண்டித்திருக்கிறார். இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரத்தில் கத்தியால் உடல் முழுவதும் படுகாயப்படுத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதன் பிறகு சுமார் 5 மணி நேரம் கழித்து தானும் கத்தி குத்து காயங்களால் படுகாயமடைந்து உயிர் போகாமல் இருக்கிறது என 8:15 மணிக்கு 911 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தானும் இறந்து போக உதவி செய்யுங்கள் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். தனது மனைவி கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதையும் அவர் கூற தவறவில்லை. இந்த தகவலை போலீசாருக்கு தெரிவிக்கிறார்கள். விரைந்து சென்ற அவர்கள் மிக மோசமான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கும்மியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததோடு அம்சர்லாவின் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றதோடு சிகிச்சையில் இருந்த போதே கும்மியை கைது செய்தனர். அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள அங்குள்ள சட்டத்தின்படி அவருக்கு 10 முதல் 25 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைக்க பெற்றது. ஆனால் தற்போது கும்மி கடந்த மாதம் கிளார்க் கவுண்டி மாவட்ட சட்டத்தரணி அலுவலகத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை எட்டியிருக்கிறாராம். இதனால் அவரது தண்டனை காலம் 10 ஆண்டுகளுக்கு குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர் 405 நாட்கள் சிறை தண்டனையில் இருக்கிறார்.